ஏதாச்சும் கஷ்டம் இருந்தாலும் எதாக இருந்தாலும் உடனே சாமி கும்பிட்டு போனால் ஒரு மன அமைதி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பல கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனால் இது இவ்வளோ கிட்ட இருந்தும் இந்த கோயிலோட அருமை தெரியாமல் நான் இருந்தேன். ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணமே அவளை அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க. அழுத உடனே நான் சொன்னேன், என் கையாலே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுத்த மாதமே கல்யாணம் நடந்துருச்சு. இவரோட கை பார்த்தீங்கன்னா அபய ஹஸ்தமாக இருக்கும். அவரோட தலையில் வந்து குடுமி இருக்கும். தலையிலெல்லாம் ருத்ராட்ச மாலை இருக்கும். அதனால தான் இவருக்கு சிவவீர ஆஞ்சநேயர்னு பேர் இருக்கு. இது மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் நான் பார்த்தது இல்லை. குஜராத்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன டிஃபரன்ஸ் அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து போரூர்ல தான் இருக்குது. உண்மையிலே இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப நாள் வரணும்னு ஆசை. பட் இன்னைக்கு தான் இந்த ஆஞ்சநேயர் வந்து என்னை வர வச்சிருக்காரு. ஸோ இந்த கோவில் எப்படி இருக்கு, இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் சுத்தி பார்த்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் இவங்க வந்து ஒரு 5 இயர்ஸாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது லைஃப்லையும் சரி, நான் பண்ணுற ஒர்க்லையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம். எவ்ரி சாட்டர்டே வருவோம். முன்னாடி எவ்ரிடே எங்கள் அம்மா வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு இருக்கேன். முன்னாடி நானும் எவ்ரிடே வந்துட்டு இருப்பேன். சின்ன சின்ன சர்வீஸ் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட வேணும்னாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றங்கள் இப்போது நான் பண்ணுற பிஸ்னஸ்லையுமே வந்து நான் எவ்ரி சாட்டர்டே இங்கே வந்துட்டு இருக்கேன். அதனால எவ்ரி சாட்டர்டே இல்லை எவ்ரி மந்த் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. எனக்கு அது என்னால் பார்க்க முடியுது. எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. நான் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன். குழந்தைக்கும் ஏதாச்சும் குழந்தை அழுதாலோ ஏதோ இங்கே வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கும் வந்து ஏதாச்சும் வேண்டிட்டா அது நடந்திருக்கு. ஸோ அதனால நாங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த கோவிலுக்கு வந்தால் மனசு எந்த அளவுக்கு மன அமைதி இருக்கு. ஏதாச்சும் கஷ்டம் இருந்தாலும் எதா இருந்தாலும் உடனே கோவிலுக்கு இங்க வந்து சாமி கும்பிட்டு போனா ஒரு மன அமைதி இருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் கடந்த ஒரு 7 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பல கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனால் இது இவ்வளோ கிட்ட இருந்தும் இந்த கோயிலோட அருமை தெரியாமல் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் அந்த சிவன் கோயிலில் அந்த புராணங்கள் இதில் படித்த போது இந்த ஆஞ்சநேயர் கோயில் மூலயமா இந்த சிவன் கோயில் உருவாச்சுன்ற வரலாறும் இருந்தது. அதாவது ராமபிரானே இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு இந்த இடத்துல வந்து இந்த குளத்தை வெட்டி, பக்கத்தில் இருக்க குளத்தை வெட்டி இந்த கோயிலில் வந்து இது பண்ணணும்னு ஒரு தண்டனையாக கொடுத்ததாக வந்து ஐதீகம் சொல்லுது. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, சனீஸ்வர பகவான் வந்து திரியம்பக சனீஸ்வர பகவானாக இருக்கார். என்னோடய வாழ்க்கையில் கடந்த ஒரு 5 வருஷமாக ரொம்ப பொருளாதார சூழ்நிலையிலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய துன்பங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தேன். திரியம்பக சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடுறதுனால நான் எல்லாத்துலேயும் ஒன்றா இப்போ வந்து வெளியில் வந்துட்டுருக்கேன். என்னோடய வாழ்க்கை பழையபடி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிவவீர ஆஞ்சநேயர் ஐயாவுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
போரூர் ஏரியாவில் 15 வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்கே வர்றதுனால ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தி, ஆனந்தம் எல்லாமே கிடைக்குது. இங்கே எல்லா விதமான விசேஷங்களும் மிக சிறப்பாக செய்வாங்க. இந்த ஆஞ்சநேயர் வந்து வியாசராயரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆஞ்சநேயர். இவரோட கை பார்த்திங்கன்னா அபய ஹஸ்தமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட குட்டி கால்கள் என்ன சொல்லுதுன்னா, என் பின்னாடியே நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நான் வரேன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி அந்த கால்களோட வடிவமைப்பு இருக்கும். அவரோட தலையில் வந்து குடுமி இருக்கும். இது வியாசராயர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் எல்லாமே வந்து இந்த மாதிரி குடுமியோடு இருப்பார். தலையிலெல்லாம் ருத்ராட்ச மாலை இருக்கும். அதனால தான் இவருக்கு சிவவீர ஆஞ்சநேயர்னு பேர் இருக்குது. அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. ராமநவமி அதை விட சிறப்பாக இருக்கும். ராமநவமி அன்னைக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது நம்ம வீட்டு விசேஷம் மாதிரியே நமக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரசித்தமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்காக ஐகிரீவர் ஹோமம் நடத்துவாங்க. அது பிப்ரவரி மாதத்தில் நடத்துவாங்க. அப்போ 10th +2 படிக்கிற பசங்க, இந்த மாதிரி பசங்க வந்து இதில் கலந்துப்பாங்க. இதில் கலந்துக்கிட்டோன்னே இந்த பசங்களுக்காக பென்சில், பேனா, நோட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை பூஜையில் வச்சு கொடுத்ததுனால பசங்களும் ஒரு தைரியமாக அங்கே போய் பரீட்சை எழுதி நல்ல மார்க்கோட வந்து திருப்பியும் சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரார்த்தனை தேங்காயும் வந்து வைக்கிற மக்களோட குறையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுனால இங்கே பிரார்த்தனை தேங்காயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த துர்கை கிட்ட வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணமும் நடக்குது. குழந்தை பேர், பதவி உயர்வு, அப்புறம் அலுவலகத்தில் நல்ல பேர், எல்லா விதமான பயணம் வந்து இந்த கோயிலில் உள்ளே வந்துட்டு வெளில போனாவே கிடைக்கும். ஐயப்பனும் இருக்கிறாரு இங்கே. இங்கே 20 வருஷமாக தான் இங்கே வந்து கோயில் வந்து பிரபலமானது. அதுக்கு முன்னே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. நல்லா இப்போ வந்தவங்க நல்லா எடுத்து சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் வந்து வெத்தலை மாலை கட்டி போட்டோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு நல்லா சிறப்பாக நடந்துருந்து நிறைய பேர் வராங்க, நல்லா செய்கிறாங்க. நாங்கள் எனக்கும் வந்து ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். எப்படி நம்ம இந்த காலத்தை தள்ள போகிறோம், நம்ம புருஷன் இல்லாத எப்படியோ ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு ரொம்ப தான் இப்போ எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்து நான் குடும்பம் என் பொண்ணுங்களை காப்பாற்றினேன். இவருடைய அனுகிரகத்தில் எனக்கு வந்து வெத்தலை மாலை போட்டு நான் இந்த பூ விற்று என் பசங்களையும் நல்லா காப்பாற்றினேன். அதேமாரி சிறப்பாக எல்லாருமே வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்குது எல்லாருக்குமே. ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் வந்து வந்து பாருங்கள். சனிக்கிழமை தவறாத வந்து போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாரி வந்து ஒரு மட்டை தேங்காய் கட்டுவாங்க கோயிலுக்குள்ளே வந்து. அந்த மட்டை தேங்காய் கட்டினாங்கன்னா அவங்க ரொம்ப 48 நாள் கடுமை விரதம்லாம் ஒன்றும் கிடையாது. வியாழக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாது இருக்கணும், தள்ள தண்ணி ஊற்றிட்டு. அது இருந்தாலுமே நெய் வளர்ப்பு போட்டாலுமே ரொம்ப நல்லது நடக்கும். இது வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த 55 வயசு ஆகுது, என்னுடைய அனுபவத்தில் நான் இது சொல்கிறேன். இன்னும் எங்களுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாங்களாம் சொல்லுவாங்க, நாங்களாம் சுற்றி வருவோம்மா, யாரும் வரமாட்டாங்க, நெல்லாம் காய வைப்போம், கொள்ளுவோம். இங்கே என்னது ஜனம் காடு மாதிரி இருக்கும். குளம் வந்து பெரிய குளம் இது. இப்போ ஆக்கிரமிச்சு சின்னதாக ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த குளத்துல தண்ணி தலைமையில ஊற்றிட்டு வந்து சுற்றினாலுமே ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லாத இருந்தது. அந்த அம்மா தண்ணி ஊற்றிட்டு வந்து உள்ளே வந்து மட்டை தேங்காய் கட்டிட்டு போனாங்க. அடுத்தது குழந்தை நின்றுச்சு. அதேமாரி ரொம்ப சிறப்பாக நல்லது நடக்கும். ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணமே அவளை அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க. உடனே நான் சொன்னேன், என் கையாலே தண்ணி ஊற்றி விட்டேன். தண்ணி ஊற்றி விட்டு அடுத்த மாதமே கல்யாணம் நடந்துருச்சு. அந்தமாரி இந்த கோயிலில் நல்லா சிறப்பு.
கோவில் தான். வேண்டிக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்குது. ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம் தான். 15 வருஷமா வர்றதுக்கு காரணம் என்ன? படிப்பு சம்மந்தமாலாம் பையனுக்காக லக்ஷ்மி ஐயர்வருக்கு ஏலக்காய் போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். இன்னைக்கு வரையும் நல்லபடியாக தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. வேண்டியதெல்லாம் வேண்டியதெல்லாம் நடந்துருக்கு. ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? எங்கள் பையன் +2ல் 517 மார்க் எடுத்தான். 600க்கு 517 மார்க் எடுத்தான். இங்கே வந்து தான் நடந்தது. பிரதருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. இங்கே வந்து தேங்காய் சாத்தினதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது. 35 வருஷம் கழிச்சு அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. பெரிய விஷயம். வரக்கூடனால உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏதாவது தெரியும்? இருக்கு, நல்லவே நடந்திருக்கு. வியாபாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. இங்கே வந்து போகிறதுனால தான் நடக்குது. சூப்பராகவே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர்றது. இது மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் நான் பார்த்தது இல்லை. குஜராத்தில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு? என்ன டிஃபரன்ஸ்? அங்கே ஆஞ்சநேயருக்கு பூஜைலாம் பண்ண மாட்டாங்க. இங்கே பூஜை பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. அங்கே வெறும் நம்ம சாமி கையெடுத்து கும்பிட்டு போயிடணும். இந்த கோவிலுக்கு வந்த உடனே உங்கள் மனசு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்? ஒரு நிம்மதியான ஃபீல், சைலண்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த கோவிலுக்கு வர்றதுனால உங்கள் லைஃப்பில் நடந்த மாற்றங்கள்? நான் சின்னதுலேருந்தே ஆஞ்சநேயர் பக்தர் தான். கஷ்டத்தை கொடுக்குறாரு ஆஞ்சநேயர். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து சீக்கிரமாக விடுதலையும் வாங்கி ஒரு மனசு திருப்தியை வந்து கொடுத்துட்றாரு. எல்லா நாளும் மோஸ்ட்லி வந்துடுவோம், இல்லைனாலும் இந்த சனிக்கிழமையில மட்டும் கண்டிப்பாக தவறாமல் இந்த கோவிலுக்கு வராமல் இருந்ததே கிடையாது. கஷ்டங்கள் வரதான் செய்யும். மனுஷனாக இருந்தால் கஷ்டம் இல்லைன்னா ஆஞ்சநேயர்கிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ கஷ்டங்கள் வருது, ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து நொடி பொழுதில் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாருன்ற மனநிறைவோடு தான் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடந்தது. பையனும் இப்போ நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கிறான். எல்லாமே ஆஞ்சநேயரோட அருள் தான். நம்முடைய போரூர் சிவவீர ஆஞ்சநேயர் ஆலயத்துடைய சிறப்புகளையும் இந்த ஆலயத்துடைய வரலாறையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆலய நிர்வாகத்தின் சார்பாக, ஸ்ரீ மாருதி பக்த சமாஜத்துடைய சார்பாக உங்களையெல்லாம் அன்போடு வரவேற்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய தொண்டனுக்கு தொண்டனாம் எம்பெருமான் ஆஞ்சநேயர் பக்கத்திலேயே வந்து உட்காருவாருங்கிறது ஐதீகம். இவ்வளவு இருக்கையில் அப்படி என்னப்பா இந்த கோயிலில் ஒரு விசேஷம் சொல்லி இவ்வளவு கூட்டம் வர்றாங்க, இதை தேடி தேடி வராங்களே ஏன்? அதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சம், ஒரு சிறப்பான வரலாறு. இந்த ஆலயம் சுமார் ஒரு 600 வருஷங்களுக்கு முன்பாக ஸ்ரீ வியாசராஜர் தீர்த்தர் என்கிற ஒரு மகத்தான ஞானியினாலே, தீர்க்க தரிசியினாலே இந்த ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேய விக்கிரகம் பதிவு செய்யப்பட்டது. இந்த போரூர் வந்து அன்னைக்கு இதுக்கு பேரு தாருகாவனம். போரூருக்கு போரூருங்கிற பேர் இல்லை, இது பேரு தாருகாவனம். ஒரு காடு. இங்க சித்தர்கள் ஞானிகளும் தவம் செய்த இடம் இது. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி இது. இந்த இடத்து வழியாக வியாசராஜரும் அவருடைய சீடர்களும் தீர்த்த யாத்திரை போகிற போது அவருடைய ஞானக்கண்ணில் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த வழியில தான் சீதாதேவியை தேடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயருடைய அனுமந்த மகாபிரபுடைய உதவியோட இப்படித்தான் அவங்க போயிருக்கிறாங்க ராமேஸ்வரம் நோக்கி. ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி இந்த வழியாக தான் அவங்க போயிருக்கிறாங்க. இது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல நாம ஆஞ்சநேயருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யணும். இப்படி அவர் இந்த ஒன்றுன்னு நினைக்காதீங்க,
இந்தியா பூரா கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்கள்ல பிரதிஷ்டை செய்தார். இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இவருடைய முகமானது வடக்கு பார்த்து இருக்கும். ஆஞ்சநேயருடைய முகம் எந்த பக்கம் இருக்கும்? மகா மண்டப குலத்தை பார்த்து வடக்கு பார்த்து இவருடைய முகம் இருக்கும். சரி, காது கிழக்கு பார்த்து நம்மளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்குற மாதிரிக்கு இவருடைய செவி நம்மளை நோக்கி இருக்கும். நீங்க மௌனமாக பேசினாலும் சத்தமாக பேசினாலும் அது அவருடைய செவிகளை சென்று அடையுது. அதனால தான் அவருடைய செவி காது எங்க இருக்குது? நம்மளை பார்த்து கிழக்கு நோக்கி இருக்கு, முகம் வடக்கு பார்த்து இருக்குது. சரி, கை என்னங்க, ஒரு கை ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு கை ஒரு பக்கம் இருக்கா? ஆமாங்க, ஒரு கை வலது கரத்துல அவர் நமக்கு அபயம் காட்டுகிறார், அபயகஸ்தம் காட்டுகிறார். செவியினாலே கேட்கிறேன், உனக்கு நான் அபயம் தர்றேன், உன்னுடைய குறைகள் என்ன, உனக்கு என்ன செய்யணும் அது எனக்கு தெரியும் சொல்லி அவர் அபயம் காட்டார் கிழக்கு பார்த்து. அதனால தான் ஒரு கையானது நமக்கு அபயம் கொடுக்கறதா இருக்கும், ஒரு காது நம்ம சொல்றதை கேட்குற மாதிரியே இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது ஒரு விசேஷம்னா அடுத்து என்ன? தலையை சுற்றி ருத்ராட்சங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். கல்லினாலான ருத்ராட்சங்கள் 600 வருஷம் முன்னாடி பதிக்கப்பட்டது. எங்கேயுமே கேட்காத ஒரு பெயராக இவருடைய திருநாமம் சிவவீர ஆஞ்சநேயர் அப்படிங்கிற திருநாமத்தோட இங்கே அருள் பாலிக்கிறார். இந்த நம்ம ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே அந்த மட்டை தேங்காயை வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணெயும் விளக்கும் வாங்கி அந்த வெண்ணெயை அவர் பாதத்தில் சாத்தி, இந்த வெண்ணெய் உருகுவது போல எங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் உருகி போகணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, நம்ம தான் அங்கே தீபார்த்தனை காட்டுறோம், அங்கே குருக்கள் வரமாட்டாரு, நம்மளே தீபார்த்தனை கையால் காட்டி நம்ம கையாலேயே அவருக்கு வெண்ணெய் சாத்தி அந்த தீபார்த்தனை காட்டி நம்மளே நம்முடைய பிரார்த்தனையை மனதார அவர்கிட்ட பேசுகிறோம். எந்த கோயிலையும் ஒரு பக்தன் பகவானோட பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்காது. இங்கே ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயோட பக்தர்கள் பேசலாம். நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், உன்னை நம்பி வந்துட்டேன், நீ தான் இதை தீர்த்து கொடுக்கணும், வேற வழியே இல்லை சொல்லி அவன்கிட்ட சரணாகதி அடைகிறதுக்கு தான் வெண்ணெய்காப்பு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் நமக்காக இருக்கார். இதை முடிச்சு ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணி 48 நாட்களில், அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம்னா என்னது? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், நவகிரகம் 9 சேர்த்திங்கன்னா 48. இதில் தான் இந்த உலகமே அடக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஜீவராசிகள் எதில் அடக்கம்? இந்த 48க்குள்ள அடக்கம். அதனால தான் இந்த 48 நாளில் நம்ம பிரார்த்தனைகள் அதிகமாக நிறைய பேர் நாங்கள் என்ன நினச்சி வந்தோமோ அது நிறைவேறி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இந்த கோயிலுக்கு நிறைய கைங்கரியங்கள் மனதார செய்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு அற்புதமானதால் சனிக்கிழமையில காலையில் 7லேருந்து மதியம் 12, சாயங்காலம் 5லேருந்து 9, மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலை 7லேருந்து 11, சாயங்காலம் 6 மணிலேருந்து 8:30 விசேஷ காலங்களில் அதிக நேரம் நல்லபடியாக இருக்கும். எல்லா பக்தர்களும் ஆலயத்திற்கு வாருங்கள், எம்பெருமானை தரிசனை செய்வோம். எல்லா மங்கள காரியங்களும், புத்திர பாக்கியங்களும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்களும் தடையில்லாமல் எல்லா காரியங்களும் நடந்திட எம்பெருமான் எப்போதும் எல்லோருக்கும் அருள் புரிவான். அவன் நமக்காக, நமக்கு உதவுவதற்காக, தொண்டனுக்கு தொண்டனாக நமக்காக காத்திருக்கிறான். ராம் ராம் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.